சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கு நிச்சயமா நீ மனமகிழ்ந்து புன்னகைத்து சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல செய்தியை உன் வீடு தேடி வரவழைக்கிறேன். நீ தேடியதெல்லாம் உன்னை தேடி வந்து சேருவதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ இனி கவலையே பட வேணாம். இப்போது நீ எதை நினைத்து கவலைப்பட்டாயோ அது அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் ஒப்படைக்க போகிறேன். என் மேலே பரிபூரண நம்பிக்கைவே என் செல்லமே. நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளையெல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். மனித மனம் தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்த பல ரூபங்களில் நான் வரதானே செய்வேன். எது சரி எது தவறு, எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தி வரும் என்பதையெல்லாம் நான் உனக்கு உணர்த்தி கொண்டும் நடத்தி கொண்டும் வந்து கொண்டிருக்கும் போது நீ அதை சரியாக புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னு நினச்சி கவலைப்படுற. உன் வாழ்வில் எந்த இடையூறுமின்றி நீ ஜெயித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கான வேலைகளை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ நிம்மதியாக தூங்குனா போதும். நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என என் மீது பொறுப்பை போட்டுவிடு என் செல்லமே. எல்லாமே இழந்தாலும் சாயப்பா கைவிட மாட்டார்னு நம்பக்கூடிய மனித உள்ளங்களை நான் ஒருபோதும் ஏமாற்றுவது கிடையாது. நிச்சயமாக நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாகவே நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. மனசுக்குள்ளே ஐயோ நடக்காமல் போயிருமோ, இது கிடைக்காம போயிருமோ, அது தவறாக நடந்துடுமோன்னு யோசிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது. ஒரு நொடியில் அது உன்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கிவிடும். அது அப்படியே உன்னை தொடர்ந்து உன் மனசுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்போவுமே நேர்மறையானதை விடவும் எதிர்மறையான விஷயங்கள் தானே சுலபமாக மனித மனங்களை ஆக்கிரமித்து கொள்கிறது. நல்லது கெட்டது ரெண்டு நடக்கும்போது நல்லதை பற்றி நினைக்கிறத விட கெட்டதை பற்றி நினைக்கும் மனிதர்கள் தான் அதிகம். அதனால தான் கெட்ட விஷயங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட மனிதர்களுக்கும் கூட உன் மனசில் இடம் கொடுக்க வேண்டாம் என சொல்கிறேன். உன் சாயப்பா என்ன துணையாக வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக வாழ்ந்து விட முடியும். என் மீதான உன் பக்தி அதிகரிக்கும்படியும் உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் காத்திருந்த நீ இப்போது வெற்றியை தொடப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் எதிர்காலம் பற்றிய கவலைதான் எனக்கு எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கு. நீ இந்த நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழ்கிறது கிடையாது. முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. என்னாகும் ஏதாகும் நீ எப்போ பார்த்தாலும் இனி நடக்க போகிறத நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு கற்பனை செய்கிறத விட்டுட்டு நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு நல்லதையே செய்வேன்னு என் மேலே நம்பிக்கவை. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு விட்டால் அடுத்து என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உன் மனசுக்குள்ளே நீ அதை நினச்சி எதிர்மறை எண்ணங்களாலேயே மொத்தத்தையும் உன்னை சுற்றி கம்பி வேலி போட்டது போல் ஆக்கிரமித்து வச்சுருந்தீனா நான் எப்படி உன்னை நெருங்க முடியும்? நல்லதை நல்லதையே எப்போதும் யோசி, நல்லதையே நேசி. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் விடியலும் புது புது அனுபவங்களை உனக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ கொடுத்து கொண்டு தானே இருக்கிறது. நாளைய விடியல் நல்லதாக இருக்கும் என நம்பி என் மீது பாரத்தை போட்டு இப்போது நிம்மதியாக தூங்குனினா நாளைக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன். நீ என்னை நம்பி வந்துவிட்டாய் அல்லவா? உன்னை பாதுகாக்க வேண்டியதும் என் கடமைதானே. நீ கலங்காமல் உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. இனி எல்லாம் நல்லதாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி உனக்கு வந்த சில துன்பங்கள்லேருந்து நான் தான் உன்னை காப்பாற்றினேன். ஆனால் அது மீண்டும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்கவும் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். எல்லா சூழல்களிலும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் மறக்கவில்லை என் செல்லமே. எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையை வாழ்கிறத பற்றி யோசித்து நீ வருத்தப்படவோ வேண்டாம், வெறுப்பாக எரிச்சல் கொள்ளவோ வேண்டாம். உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் விளக்கேற்ற என்னால் முடியும் என இந்த சாயப்பாவை நம்பு. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது என் செல்லமே. உன் மனசு எப்போவுமே உன்கிட்ட பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா? அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை தூக்கி போட்டுடு. உன் எதிர்காலத்தை நீ என்னிடம் கேட்டது போலவே பிரகாசமாக நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது தேவையில்லாமல் எந்த மனிதர்களையும் தேடி போக வேண்டாம். உன் கஷ்டங்களை என் காலடியில் இறக்கி வைத்துவிடு என் செல்லமே. அனைத்தையும் நான் சரி செய்வேன் என நம்பிக்கை வை. உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்.